ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் ஒரே ஒரு கிளாஸ் சோம்பு தண்ணி குடித்தா உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா? சிலர் இதை சாதாரண சமையல் பொருள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சோம்பு தண்ணி குடிக்கிறதுனால அது நிறைய ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு தரும். யாரெல்லாம் இந்த சோம்பு தண்ணியை குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்கக்கூடாது, எப்படி குடித்தா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சோம்பு தண்ணி பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு சோம்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பற்றி பார்த்துடலாமா? விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், அயன், மெக்னீஷியம், டயட்ரி ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் சோம்பில் இருக்குது. சோம்பு தண்ணி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பை போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை வடிகட்டி குடிக்கலாம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.5 கிளாஸ் தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அது ஒரு கிளாஸாக வற்றி வந்ததுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகிருக்க டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி வெது வெதுப்பான குடிக்கிறது. இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 2 மெத்தட் ஒரே அளவுக்கு பலன்களை தரும். இதில் டேஸ்ட்டுக்காக நீங்கள் தேன் சேர்த்துக்கலாமே தவிர நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஆனால் ஒயிட் சுகர் மட்டும் சேர்க்கக்கூடாது. ஒயிட் சுகர் சேர்க்குறப்ப சோம்பு தண்ணி குடிக்கிறதுக்கான பலன் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி வாங்க, சோம்பு தண்ணி குடிக்கிறதுனால அது என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாம். உடம்பில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த சோம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? நீர்ச்சத்துங்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே முக்கியங்க. ஏன்னு பார்த்தோன்னா, நீர்ச்சத்து கம்மியாயிடுச்சுன்னா அது பல வகையான பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துரும். சோம்பு தண்ணியை குடிக்கிறதுனால நமக்கு நீர்ச்சத்து அதிகமாகும். அதாவது உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்து சமநிலையில் இருக்கும். அதனால பல நோய்கள் வராமல் தடுத்துக்கலாம். மலச்சிக்கலுக்கு சோம்பு தண்ணி எப்படி ஒரு நல்ல தீர்வை தருதுன்னு பார்க்கலாமா? சோம்பில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இந்த நார்ச்சத்து என்ன பண்ணுன்னா, குடலோட இயக்கத்தை ஆதரிக்குது. காலையில் வெது வெதுப்பாக ஒரே ஒரு கிளாஸ் சோம்பு தண்ணியை குடிக்கிறதுனால நாள் ராத்திரி இருந்திருக்குள்ள அந்த கெட்ட கழிவுகள் நச்சுக்கள்லாம் மறுநாள் காலையில் மலம் வழியாக ஈஸியாக வெளியே வந்துடும். இதனால உடலும் சுத்தமாகும், குடலும் சுத்தமாகும். 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா மலச்சிக்கல் பிரச்சனை தான். அப்படிப்பட்டவங்களாம் இந்த சோம்பு தண்ணியை குடிக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக மலம் வெளியேறும். ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்தது தாங்க இந்த சோம்பு. சோம்பில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, இது செல்களை ஆக்சிடேட்டிவ் சேதத்துலேருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவுது. இதனால நம்மளோட செல்கள் இருக்குல்ல, இது வேகமாக டேமேஜ் ஆகிறத தடுக்குது. சோம்பு தண்ணி அப்படிங்கிறது செல்களை பாதுகாக்கிறதுனால முதுமையை தாமதப்படுத்துது. உங்கள் வயசு இத்தனை தான் அப்படின்னு நீங்களே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களை இளமையாக வச்சுருக்கிறதுக்கு சோம்பு தண்ணி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நல்ல செரிமானத்துக்கு சோம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சிலருக்கு எது சாப்பிட்டாலும் சீக்கிரத்தில் செரிக்காது. வயிறு உப்புசம், மலச்சிக்கல், வாயு தொல்லை இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். இப்படிப்பட்டவங்களாம் நீங்கள் எதையாவது சாப்பிட்டதுக்கப்புறம் செரிக்கலை, இல்லை நான்வெஜ் சாப்பிட்டதுக்கப்புறம் செரிக்கலைன்னா சோம்பை வெறுமனையே வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சோம்பு தண்ணியாக கூட நீங்கள் எடுத்துக்கிறப்ப அது வாயு, அஜீரணம், வயிறு கனமாக இருக்கக்கூடிய உணர்வுகளெல்லாம் சரி பண்ணும். வாய் துர்நாற்றத்தை போக்குறதுல சோம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? பலரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹெவியான ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சோம்பை எடுத்து வாயில் போட்டு மெல்லுக்குவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாய் புத்துணர்ச்சியோடு வச்சுருக்கிறதுக்கும் சோம்பு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதோடையே சிலர் சோம்பு தண்ணி கூட குடிப்பாங்க. இது என்ன பண்ணுன்னா, உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் வாய்க்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். வாயிலிருந்து வருள்ள அந்த கெட்ட ஸ்மெல்லை போக்குறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்டதுக்கப்புறம் சிலருக்குலாம் பேட் ஸ்மெல் வரும். அது வராமல் தடுத்துக்கிறதுக்காக தான் அவங்க இந்த சோம்பு தண்ணியை பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி இல்லைனா சோம்பு சாப்பிட்றாங்க. நிறைய ஹோட்டலில் கூட சோம்பு வச்சு செஞ்சுருக்கக்கூடிய மிட்டாய் கொடுப்பாங்க. அதுக்கு காரணமும் இதுதாங்க. வயிறு எரிச்சலை குறைக்கிறதுல சோம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சிலருக்கெல்லாம் காரம் அதிகமாக பிடிக்கும். ஆனால் காரமாக சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு எரியிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களாம் காரமாக நிறைய சாப்பிட்றத தவிர்த்துருங்க. அதோடையே சோம்பு தண்ணி நீங்கள் எடுத்துக்கிறப்ப அது உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலன் தரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சோம்பு அப்படிங்கிறது குளிர்ச்சி தன்மை கொண்டதாக இருக்கிறதுனால வயிறை அமைதிப்படுத்தும்.
பெண்களுக்கு சோம்பு அப்படிங்கிறது இயற்கை நமக்கு கொடுத்துருக்க வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தோன்னா, மாதவிடாய் காலங்கள்ல பெண்களுக்கு வயிறு வலிலாம் உண்டாகும். அந்த வலியிலிருந்து நிவாரணம் குடுக்குறதுக்கு, நீங்க சோம்பு தண்ணி எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெண்கள் தாராளமா சோம்பு தண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா, இது நேச்சுரல் ரெமெடி தான். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல சோம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சோம்பு தண்ணி குடிச்சிங்கன்னா உடம்புல இருக்குள்ள அந்த கெட்ட கொழுப்புக்கள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். பசியை கட்டுப்படுத்தும். உடம்புல கெட்ட கொழுப்புகள் இருந்துச்சுன்னா அந்த கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு சோம்பு தண்ணி நீங்கள் எடுத்துக்கிறப்ப அது ஈஸியாகவே வெயிட் லாஸ் பண்ணி விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சோம்பு தண்ணி எடுத்துக்கிறப்ப ரொம்ப நேரம் பசி எடுக்காமல் இருக்கும். தேவையற்ற ஜங்க் ஃபுட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடணுங்கிற எண்ணம் வராது. அதனாலையும் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். சோம்பு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வெயிட் லாஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. சோம்பு தண்ணி எடுத்துக்கிறதோடையே நல்ல உடற்பயிற்சி செய்யணும். சரியான டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப ஈஸியான முறையில் இயற்கையான முறையில் உடல் எடையை கணிசமாக குறைச்சிக்கலாம். சருமத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல சோம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இதில் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளாக இருக்கிறதுனால சருமத்தோட செல்களை பாதுகாக்கிறதுக்கும் சருமத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கும் கிளியரான ஒரு ஸ்கின் கிடைக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தோன்னா நம்மளோட குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாத்தையும் வெளியேற்றுற தன்மை சோம்பு தண்ணிக்கு இருக்குது. குடல் சுத்தமாயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக முகம் வந்து நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். இது வந்து ஹார்மோனை பேலன்ஸ்டாக வச்சுருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். இதனால முகப்பருக்கள் வராமல் தடுத்துக்கலாம். முகப்பருக்கள் வந்து ஏற்கனவே தழும்புகள், கரும்புள்ளிகள், கருவளையங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கும் சோம்பு தண்ணியை இன்டேக்காக எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல சோம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இதில் பொட்டாசியம் இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை இயல்பாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ரத்த அழுத்தத்துக்கு மாத்திரை மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சோம்பு தண்ணி எடுத்துக்கலாம். அந்த காலகட்டத்திலலாம் வயசு அதிகரிப்பின் காரணமாக வயதானவங்களுக்கு தான் இதய நோய்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போல்லாம் இளைய தலைமுறையினர் கூட இந்த இதய நோயால் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, ஜங்க் ஃபுட்ஸு, ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணப்பட்ட உணவுகள்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது தான். அப்படிப்பட்ட இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கு சோம்பு தண்ணி எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சோம்பு தண்ணி எடுத்துக்கிறப்ப அது இதயத்தை சுற்றி படிஞ்சிருக்குள்ள அந்த கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கண்களோட ஆரோக்கியத்துக்கு சோம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சோம்பில் இருக்கக்கூடிய சில ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் என்ன பண்ணுதுன்னா, கண்களோட செல்களை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கும் வயசான காலத்தில் வருள்ள அந்த மாக்குலார் சிதைவு இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கல்லீரலை பாதுகாக்கிறதுல சோம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? கல்லீரலுங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த கல்லீரலில் படிஞ்சிருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள், கழிவுகள், நச்சுக்கள் இதெல்லாம் மலம், சிறுநீர் வழியாக வெளியில் தள்ளுறதுக்கு இந்த சோம்பு தண்ணி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல சோம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி இருக்குல்ல, இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த பயன்படுது. இதனால வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியாக்கள், வைரஸ் தொற்றுகளை எதிர்த்து போராடுற தன்மை நமக்கு கிடைக்கும். பருவ காலத்தில் வருள்ள அந்த சளி, காய்ச்சல், இருமல் இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுத்து நம்மளோட உடம்பை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு சோம்பு தண்ணி அப்படிங்கிறது ரொம்பவே பெஸ்ட் சாய்ஸாக அமையும். ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல சோம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு சோம்பு தண்ணி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மருந்துக்கு மாற்று இல்லைங்க. டாக்டர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். அதோடையே சோம்பு தண்ணி எடுத்துக்கிறப்ப இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளவு நேரம் சோம்பு தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பார்த்தோம். இப்போ யாரெல்லாம் இந்த சோம்பு தண்ணியை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டுற பெண்கள், சின்ன குழந்தைகள், ஹார்மோன் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சோம்பு தண்ணி எடுத்துக்கிறது நல்லது. சோம்பு சாப்பிட்டாலே உங்களுக்கு அலர்ஜி வரும் அப்படிங்கிறவங்க சோம்பை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. மற்றவங்கெல்லாம் பயப்படாமல் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு சோம்பு தண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு 1 டம்ளர் தண்ணி தாங்க எடுத்துக்கணும். அதுக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி இந்த சோம்பு தண்ணிக்கும் பொருந்தும். சோம்பு தண்ணி குடிக்கிறதுக்கு சரியான நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கிறப்ப உங்களுக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். அல்லனா உணவுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கலாம். ஆனா, ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் தான் குடிக்கணும். அதுக்கு மேல குடிக்கக்கூடாது.
இந்த வீடியோவில் சோம்பு தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்கக்கூடாது, எந்த அளவு குடிக்கணும், எந்த நேரத்தில் குடித்தா கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு சோம்பு தண்ணி பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.